இன்றைக்கி என்னென்னா, நம்ம எந்த வேலையை செஞ்சாலும் அதுக்கு வேலையாட்களை நம்ம வச்சுருக்கோம். அதாவது கூலி கொடுத்து வேலை பார்க்குற, வேலையை தேடி வேலையை செய்து கொள்கிற, வேலையை நிறைவேற்றிக் கொள்கிற ஒரு வழக்கம் இப்போ அதிகமாகிடுச்சு. எல்லா வேலைக்கும் ஆள் இருக்காங்க. எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் நம்ம முன்னாடிலாம் ஒரு கடந்த காலங்களில் 20-30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீட்டில் வேலைன்னா பக்கத்தில் உள்ளவங்க உதவி செய்வாங்க. சொந்தக்காரங்க ஒருத்தர் வீடு கட்டுறான்னு வைங்க, அவங்க சொந்தக்காரங்களாம் அந்த வீடை கட்டுவதற்கு உதவி செய்வாங்க. எல்லா வேலையும் செய்வாங்க. ஒரு வீட்டில் கல்யாணம் நடக்குதுன்னா அன்றைய காலகட்டத்தில் 30 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் குடும்பமாக தான் இருந்தது. ஒரு சொந்தக்காரங்களோட தான் கிராமத்தில் இருந்தாங்க. இன்றைக்கி தான் ஒரு தெரு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நகரம் இருக்குது, ஒரு விழுப்புரம் இருக்குது, விழுப்புரம் மாதிரியான ஒரு நகரம், ஒரு மதுரை மாதிரியான நகரம்னா பக்கத்தில் இருக்கிறவங்க யாருமே சொந்தக்காரங்களாக இருக்க மாட்டாங்க. அவங்க சொந்தக்காரங்க அவங்க ஊரில் இருப்பாங்க. ஒவ்வொருவருடைய சொந்தக்காரங்களும் ஊரில் தான் இருப்பாங்க. இப்படி இன்றைக்கி சொந்த பந்தம் இல்லாமல் தனியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அன்றைய காலகட்டத்தில் 30 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் சொந்தக்காரங்களோடு இருந்தாங்க. ஒரு கிராமங்கள்லையோ எல்லாரும் ஒருத்தர் இருக்காங்கன்னா அவங்க சொந்தக்காரங்க எல்லாரும் சுற்றி இருப்பாங்க. அப்போ ஒருத்தருடைய வீட்டில் ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா எல்லாருமே உதவி பண்ணுவாங்க. தண்ணி எடுத்து கொடுப்பாங்க, சமைக்கிறதுக்கான வேலை எல்லாமே நடக்கும். இப்படி எல்லா வேலையுமே செய்வாங்க. அப்போது ஒரு 2 நாளைக்கு அவங்க ஒற்றுமையாக ஒரு சந்தோஷமாக அப்போ பக்கத்தில் உள்ளவங்ககிட்ட நமக்கு ஒரு விசுவாசம் இருக்கும். அவங்க வேணும் நமக்கு, நாளைக்கு ஒரு நிகழ்ச்சி, ஒரு நல்ல காரியம், ஒரு கெட்ட காரியம்னாலும் எல்லாருடைய உதவியும் நமக்கு தேவை அப்படிங்கிற அந்த உணர்வு இருந்தது. அப்படி இருக்கும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, நமக்கு எதை கொடுத்தாலும் வேலைக்கு இப்போ ஒரு வீட்டில் இறந்துட்டார் அப்படின்னா அதுக்கு உடனே இந்த சவப்பெட்டி, குளிர்சாதன அந்த சவப்பெட்டி, ஃப்ரீசர் பாக்ஸு, அது அங்கே ஃபோன் பண்ணால் அவங்க அந்த வேலையை பார்த்துப்பாங்க. பந்தல் போடுறது, சாமியான பந்தல், அவங்க எந்த வேலையை பார்த்துப்பாங்க. சமைக்கிறது அது 2 பேரை கூப்பிடு. இப்படி சுற்றி இருக்கிறவங்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு எந்த வேலையுமே கிடையாது. வந்துட்டு போகிறது தான் அவங்களுடைய வேலை. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, எல்லாத்தையும் நம்ம பணம் கொடுத்தே நம்ம பெறுவதன் மூலம் மனிதர்களிடம் நமக்கு விசுவாசம் இல்லாமல் போய்விடுது. ஒருத்தர் நமக்கு ஏன் தேவை அப்படிங்கிறது நமக்கு தெரியல. பணம் கொடுத்தா இங்கே எல்லா வேலையும் செஞ்சிக்க முடியுது. அப்போ சொந்தக்காரங்க அவங்க என்ன யூஸ்னால் வந்துட்டு போகிறது தான். ஒரு கல்யாணமாக அவங்க வந்துட்டு உட்காந்துட்டு போவாங்க, சாப்பிட்டுட்டு போவாங்க. வேறு எந்த வேலையிலையும் அவங்க ஈடுபட மாட்டாங்க. அந்த குடும்பத்தினரே கூட, அந்த நிகழ்ச்சி நடத்துகிற குடும்பத்தினருக்கு கூட மேலோட்டமான வேலை தான். எல்லா வேலைகளையும் வேலையாட்களை விட்டுருவாங்க. எல்லாம் ஒழுங்காக நடக்குது, அவங்களே கூட சும்மா இருப்பாங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கி எல்லா வேலையும் செய்கிறதுக்கு ஆட்களை நாம் நியமித்து விட்டோம். அந்த ஒரு கல்யாணம் நடக்குதுன்னா கல்யாண வீட்டுக்காரங்களே இன்றைக்கி சும்மா தான் இருப்பாங்க. மற்ற எல்லா வேலையும் பிரித்து கொடுத்துருவாங்க, கான்ட்ராக்ட் விட்டுருவாங்க. அப்படியெல்லாம் நிறுவனம் இருக்குது, அவங்களே பார்த்துப்பாங்க. ஒரு நிறுவனத்தில் போய் நீங்கள் பணத்தை கொடுத்துட்டா அவங்க எல்லா வேலையுமே பார்த்துப்பாங்க. மண்டபம் புக் பண்ணுறது, சமைக்கிற, அவங்க எல்லா வேலையுமே. இப்போ எல்லா பத்திரிக்கை கொடுக்குறது மட்டும்தான் இந்த சொந்தக்காரங்க செய்வாங்கன்னு நினைக்கிறேன். அது கூட இப்போ வாட்ஸ்அப்பில் போட்டுறாங்க. ரொம்ப தூரமாக இருந்தால் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்டுறாங்க. இந்த மாதிரி அப்போ என்ன ஆகுதுன்னா, நமக்கு மனிதர்கள் ஏன் தேவை, மனிதர்கள் மீது விசுவாசமே இல்லை. ஒரு நிகழ்ச்சி நடத்துவதற்கு இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக அப்போ எல்லாருக்குமே ஒரு நினைப்பு இருக்கும். என்னென்னா, எல்லாருமே ஒத்துமையாக ஒரு நிகழ்ச்சி நடத்தும் போது சொந்தக்காரங்க எல்லோரும் ஒன்றா உதவி செஞ்சு, இந்த மாதிரி கூலிக்கு ஆள் விடாமல் உதவி செஞ்சு பண்ணும்போது நாம் எல்லோரும் ஒரு விஷயத்தை சாதித்தோம் அப்படிங்கிற அந்த நினப்பு அவங்களுக்கு இருக்கும். எல்லாருக்குமே இந்த விஷயத்தை நல்லா நடக்கணும், நல்லா நடத்தணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். இன்றைக்கி அப்படி இல்லாமல் போச்சு. நாம் எல்லோரும் ஒரு விஷயத்தை சாதித்தோங்கிற அந்த உணர்வுலாம் இல்லாமல் ஒரு தனிநபர் சாதனையாக அது மாறிவிட்டது. இன்றைக்கி ஒரு திருமணமாக அது கல்யாண வீட்டுக்காரங்களோட தனிநபர் சாதனை. அந்தந்த வேலையை எல்லாருமே வெளியாட்கள் செஞ்சிடறாங்க. எல்லா வேலையும் மற்றவங்ககிட்ட கொடுத்து அதை செஞ்சிடறாங்க. அப்போது இன்றைக்கி எளிதான ஏதாவது உதவி இருந்தால் அதை கூட செய்கிறதுக்கு, அதை கூட மற்றவங்க வந்திருக்கவங்ககிட்ட வாங்குறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் இன்றைக்கி அப்படி மாறிப்போச்சு அப்படிங்கிற. அதனால் என்ன நல்லதா கெட்டதா அப்படின்னா நல்லது தான். ஒரு கல்யாணம்னா எல்லோரும் எளிமையாக இருக்க பழகிட்டாங்க இன்றைக்கி. அன்றைக்கி ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம்னா, ஒரு வீட்டில் கல்யாணம் நடக்குன்னா அவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே வேலை பார்ப்பாங்க. ஒரு 2-3 நாளைக்கு வேலை பார்ப்பாங்க. கல்யாணம் முடிஞ்சு அப்புறம் ஒரு நாளைக்கு வேலை பார்ப்பாங்க. அப்போ இன்றைக்கி என்ன ஆகி போச்சுன்னா, எல்லாத்தையும் வேலையாட்கள்கிட்ட விட்டுட்டோம். அப்போ ஒரு கல்யாணம்னா நமக்கு வேலைலாம் ஒன்று, கல்யாணம் தானே, வேலையே கிடையாது, போயிட்டு வர்றது தான். அப்போ இன்றைக்கி எளிமையாக இருக்க பழகிட்டாங்க. கல்யாணமே ஆனால் கூட, ஒரு கல்யாண நிகழ்ச்சியாக இருந்தால் கூட, அந்த கல்யாண வீட்டுக்காரங்களுக்கு சொந்தக்காரங்களாக இருந்தால் கூட அவங்க சும்மா போய் உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு சரி போயிட்டு வரோம் அப்படின்னு வராங்க. அந்த அளவுக்கு எளிமையாக இருக்க பழகிவிட்டார்கள். கல்யாணம்னா மிரண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. கல்யாணங்கிறது ஒன்றுமே இல்லை. சொந்தக்காரங்க கல்யாணம், நம்ம வீட்டு கல்யாணமே இருந்தால் கூட நம்ம அதை போய் மிரண்டு பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லா வேலையும் நம்ம மற்றவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டா அவங்கவுங்க அந்தந்த வேலையை செஞ்சுருவாங்க. நம்பிக்கையான ஆள்கிட்ட ஒப்படைச்சிட்டாக்கா அவங்கவுங்க அந்தந்த வேலையை செஞ்சுருவாங்க. நாம் சும்மா இருந்தாலே போதும். சும்மா இருக்க பழகிட்டாங்க. இப்போது சும்மா எளிமையாக இருக்க பழகிட்டான். அப்போ ஒரு கல்யாணம்னா நான் அதுக்கு போயிட்டு ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. அந்த பணத்தை கொடுத்து அந்தந்த வேலையை அவங்கவுங்கள்ட்ட செஞ்சுட்டா அவங்க செஞ்சுருவாங்க. நாம் எளிமையாக இருக்கலாம்.
கல்யாணங்கிறதுக்காக நான் அது வந்து கஷ்டமாக உணர வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம அது எளிதாகவே இருக்கலாம், சாவகாசமாகவே இருக்கலாம். அப்போ ஒரு எளிதான வாழ்க்கை. சமைக்கணுமா, அந்த காலத்தில் சமைக்கிறதுனா கஷ்டமாக இருந்துச்சு. என்னது அம்மி உரலில் அரைக்கணும். இன்றைக்கி சமைக்கிறதா அது சாதாரணமாக போச்சு. மிஷின் வந்து நம்ம சும்மா இருக்க பழகுறோம். அந்த நேரத்தில் நம்ம சும்மா இருக்க பழகுறோம். வாழ்க்கையில் எதுவுமே வந்து நம்மளை வந்து கஷ்டப்படுத்தாத மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டோம். இன்றைய காலத்தில் வாழ்க்கையில் எது வந்தாலும் சரி நம்ம அதாவது எளிமையாக இருக்கணும். அதுக்காக போயிட்டு உடல் உழைக்கிறது, முரட்டுத்தனமாக உடல் உழைக்கிறது, அந்த மாதிரிலாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கல்யாணம் எது வந்தாலும் சரி இன்றைக்கி நம்ம ரொம்ப எளிமையாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை இன்றைக்கி. எளிமைக்கு நம்ம பழகிட்டோம். ஒரு கல்யாணமாக நிறைய வேலை இருக்குது, அந்த மனப்பான்மை இன்றைக்கி இல்லை. எதுவுமே இன்றைக்கி வந்து நம்ம எளிதாக இருக்க நம்ம பழகிட்டோம். எது வந்தாலும் சரி நம்ம எளிதாக இருப்போம். நாம் தான் அந்த வேலையை அந்தந்த ஆள்கிட்ட ஒரு வேலையை செஞ்சு விட்டுட்டு நம்ம சும்மா இருப்போம். அப்போ நாளைக்கு வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகமே செயலிழக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த எளிமையாக இருந்து பழகுறோம் பாருங்கள். நாளைக்கு வந்து இப்போ 2040 இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழக்குது. மிக்சி, கிரைண்டர் எதுவுமே இல்லை. அதெல்லாம் வேலை பார்க்காது. கரண்ட் இருக்காது, மின்சாரம் இருக்காது. 2040 அப்புறம் ஒன்று மின்சாரம் இருக்காது. உடனே பழைய மாதிரி அம்மிக்கு போய்டும். அம்மிக்கு, ஆட்டு உரலுக்கு போய் மாங்குன்னு மசாலா அரைக்கிறது, திரும்பவும் வந்து நெல் அவிய வைக்கிறது, காய வைக்கிறது, உரலில் போட்டு குத்துறது அப்படிங்கிற வேலையை செய்ய மாட்டாங்க. ஏன்னா சும்மாவே இருந்து பழகிட்டாங்க. 2-3 தலைமுறையாக எளிமையாக வாழ்ந்து பழகிட்டாங்க. இந்த மிஷின் இயந்திரங்களெல்லாம் வாங்கி மிக்சி, கிரைண்டர் ஒரு சமைக்கிறதா, அதுக்காக ஏன்பா கஷ்டப்படுற? ரொம்ப எளிதாக உணவு சமைக்க பழகிட்டாங்க, சும்மா இருக்க பழகிட்டாங்க. முரட்டுத்தனமாக உழைச்சிக்கிட்டு இருந்த மக்கள் இன்றைக்கி இயந்திரங்களோட வருகையின் காரணமாக எதாக இருந்தாலும் சரி, இயந்திரங்களோட வருகை, வாழ்க்கை முறையில் ஏற்பட்ட மாற்றம், இதெல்லாம் வந்து சும்மா இருக்க பழகிட்டாங்க. ரொம்ப எளிதாக வாழ பழகிவிட்டார்கள். இது நல்லா இருக்குது. இந்த மாதிரி இருக்கணும். நாளைக்கே வந்து இந்த இயந்திர அறிவியலும் செயலிழந்து போச்சு, மின்சாரம் இல்லாமல் போகுது 2040 அப்புறம். அப்போ அவங்களுக்கு மிக்சி ஓடாது, கிரைண்டர் ஓடாது, ரைஸ் மில்லாம் இயங்காது. அப்போ வந்து திரும்பவும் என்ன பண்ணுவாங்க, அரிசிக்காக திரும்பவும் அந்த நெல்லெல்லாம் அறுவடை பண்ணி அதை அவிச்சு காய வச்சு அப்புறம் உரலில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு குத்தி புடச்சி அப்போ அரிசியை தனியாக பிரித்து எடுப்பாங்களா? எடுக்க மாட்டாங்க. ஏன்னா சும்மாவே இருந்து பழகிட்டாங்க. இந்த சும்மா இருந்து பழகி இது நல்லா இருக்குது அப்படின்ட்டு இது புரிஞ்சிக்கிட்டு இதை விட்டு கொடுக்க மாட்டாங்க. நாளைக்கு வந்து இந்த இயந்திர அறிவியலுமே செயலிழந்து போனால் பழைய மாதிரி நாம் வந்து நெல்லெல்லாம் போட்டு உரலில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குத்தி புடச்சிக்கிட்டு இருக்க மாட்டோம். கல்லெல்லாம் எடுத்து நீக்கி ஒன்று ஒன்றா பொறுக்கணும், அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா சும்மாவே இருந்து பழகிட்டாங்க. பழகும்போது என்ன ஆகுன்னா, நாளைக்கு உணவை மாற்றிடுவாங்க. எது நம்மளை கஷ்டப்படுத்துதோ அதையெல்லாம் வேண்டான்னு சொல்லிடுவாங்க. இந்த அரிசி நம்மளை கஷ்டப்படுத்துது, அதை அவிய வைக்க வேண்டியிருக்கு, அறுக்க வேண்டியிருக்கு, கதிர அறுக்க வேண்டியிருக்கு, அப்புறம் புடைக்க வேண்டியிருக்கு, அவிய வைக்க வேண்டியிருக்கு, வேக வைக்கணும், அப்புறம் அது வந்து காய வைக்கணும், காய வச்சு திரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு குத்தணும், அப்புறம் புடைக்கணும், கல்லெல்லாம் நீக்கணும். இதுக்கு பதிலாக இவ்வளோ நாள் நாங்கள் சும்மா இருந்தோம். இந்த கரண்ட்டு, மின்சாரம், மிக்சி, ரைஸ் மில் இதெல்லாம் இருந்தனால நம்ம சும்மா இருந்தோம். இப்போ அதெல்லாம் இல்லாதனால திரும்பவும் நம்ம கஷ்டப்படுறதுக்கெலாம் நான் தயாராக இல்லை. நான் சும்மாவே இருந்து பழகிட்டேன் 2-3 தலைமுறையாக. இனிமேல் என்ன பண்ணால் உணவே மாற்றிடு. இந்த நெல்லை நம்மளை கஷ்டப்பட வைக்கிறதுனா இந்த அரிசியை நீ சாப்பிடாத. நம்மளை கஷ்டப்பட வைக்குது. இந்த கேழ்வரகுலாம் சின்ன சின்னதாக இருக்கும், அதை எப்படி தான் பிரித்து எடுக்கிறாங்களோ தெரில. அப்போ அதெல்லாம் வேண்டாம், ரொம்ப ஈஸி. கொய்யாப்பழத்தை உருவாக்கு, பறித்து சாப்பிடு, முடிஞ்சு போச்சு. ஒரு நெல்லை உற்பத்தி பண்ணுறதுல எவ்வளோ கஷ்டம் இருக்குது. அதை வேக வைக்கணும், அதை அவிக்கணும், நெல் அவிக்கணும், காய வைக்கணும், குத்தணும், புடைக்கணும், மண் இல்லாமல் எடுக்கணும், அப்புறம் அதை அதுக்கு ஒரு குழம்பு வைக்கணும், அதுக்கு ஒரு அப்புறம் தொட்டுக்கிறதுக்கு, இப்படி நிறைய கஷ்டமான வேலைகள்லாம் இருக்குது. இப்போ மனிதர்கள் வந்து இப்போது நெல் தான் சாப்பிட்றாங்க, அரிசி தான் சாப்பிட்றாங்க. ஆனால் சும்மா இருந்து பழகிட்டாங்க. அது மிக்சி, கிரைண்டரு, கேஸ் அடுப்பு எல்லாமே வந்து சமைக்கிறதுங்கிறது சர்வசாதாரணமான விஷயமாக போச்சு. கடையில் போய் அரிசி வாங்கிட்டு வந்துடுறாங்க, சமைக்கிறாங்க, 1 மணி நேரத்தில் சமைச்சு எல்லாம் குழம்பெல்லாம் வச்சு முடிச்சிடுறாங்க. சும்மா இருந்து பழகிட்டாங்க. இனிமேல் திரும்ப இந்த இயந்திர அறிவியலும் செயலிழக்கும் போது மீண்டும் கஷ்டப்படுறதுக்கு இவங்க தயாராக இல்லை. மீண்டும் கஷ்டப்படுறது. இப்போ வந்து ஏற்கனவே போரிட்டோம். இந்த இயந்திர அறிவியலும் 2040 செயலிழக்க போகுது. திரும்பவும் வந்து ஈட்டி கம்பை எடுத்துகிட்டு போரிடுறதுக்கு நம்ம தொடங்கிறோமா? மக்கள் வரமாட்டாங்க. போரிட்ட காலங்களில் வீட்டுக்கு ஒருத்தன் போரிடுவதற்காக வர வேண்டும், ஈட்டி கம்புன்னு தூக்கிட்டு வரணும். ஆனால் இன்றைக்கி சும்மா இருந்து பழகிட்டாங்க, அன்பாக பேசி பழகிட்டாங்க. திரும்ப இந்த இயந்திர அறிவியலும் செயலிழக்குது அப்படிங்கிறக்காக திரும்பவும் வாள், ஈட்டி, கத்தி, அம்புன்னு தூக்கிட்டு போக இவங்க தயாராக இல்லை. எப்படி நேசிக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டார்கள். நாங்கள் எதுக்கு இவங்க சண்டை போடணும் அப்படின்னு. திரும்பவும் போர் வந்துருமா? திரும்பவும் இந்த இயந்திர அறிவியலும் செயலிழந்து போச்சுன்னா திரும்பவும் போர் வந்துருமா? அப்படின்னா போர் வராது. இப்போ இராணுவ வீரர்கள் போர் போடுறாங்கன்னா அது அவங்க வேலை.
அந்த வேலையாக நினச்சி செய்கிறாங்க. சும்மா யாராவது போவாங்களா? சும்மா சண்டை போடுவாங்களா? சம்பளங்கிறனால சரி சம்பளம் கொடுக்குறாங்க, வேறு வழி இல்லைன்னு போகிறாங்க. அப்படி இருந்தால் கூட யாரும் சண்டை போடுறதுக்கு தயாராக இல்லை. ஆக இந்த காலகட்டங்களில் மனிதர்கள் நேசிப்பதற்கு பழகி கொண்டார்கள். அதனால் எதிர்காலத்தில் நமக்கு இந்த இயந்திர அறிவுகளும் செயலிழந்து போச்சுன்னா நமக்கு இராணுவம் மீண்டும் தேவையில்லை. மீண்டும் நமக்கு வந்து போர் புரியணுங்கிற அவசியம் இல்லை. போரிடாமலே நாங்கள் எப்படி சமாதானமாக வாழ்வதற்கு இப்போ கற்றுக்கொண்டார்கள். நாங்கள் வந்து அந்த காலத்தில் வந்து சமாதானம் வாழ தெரியாது. அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பக்கத்து தெருக்காரங்களோட சண்டை போடுவாங்க. அவங்க அந்த தெரு இந்த தெரு அப்படின்னு சொல்லி, அவங்க அந்த சாதி இந்த சாதி அப்படின்னு சொல்லி சண்டை போடுறதுக்கு இவங்களுக்கு ஏதாவது காரணம். இன்றைக்கி வந்து நீ எந்த ஊருக்காரனாக இருந்தாலும் உன்னை நேசிப்பதற்கு எனக்கு தெரியும். நீ வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கியா, உன்னை வியந்து பார்க்குறதுக்கு எனக்கு தெரியும். உன்னை நேசிப்பதற்கும் உன்னை உபசரிப்பதற்கும் உனக்கு மரியாதை செய்வதற்கும் உன்னை நேசிப்பதற்கும் எனக்கு தெரியும். உங்களோட சண்டை போடுறதுக்கு எனக்கு தெரியாது, அது எனக்கு தேவையில்லை. அந்த மாதிரி அன்றைக்கி சண்டை போட்டு வீரத்தை நிரூபித்தாங்க. அன்றைய காலங்களில் 30-40 வருஷத்துக்கு முன்னாடி சண்டை போட்டு வீரத்தை நிரூபித்தார்கள். இன்றைக்கி உன்னை நேசித்து என்னை நான் நிரூபிக்க தெரிந்து கொண்டேன். அந்நியர்களாக இருந்தாலும் சரி, உன்னை வரவேற்று உபசரித்து நேசித்து உன்னிடம் அன்பு செலுத்தி நான் என்னை நிரூபிப்பதற்கான காலகட்டம் இது. இன்றைக்கி மனிதர்களை அன்னைக்கெல்லாம் மனிதரோட சண்டை போட்டு தான் நான் யார் தெரியுமான்னு நிரூபித்தாங்க. இன்றைக்கி அப்படி கிடையாது. உன்னை நேசித்து நான் யார் தெரியுமா என்று நிரூபிக்கிறேன் பார். உன்னிடம் அன்பு செலுத்துவதற்கான போட்டி இன்றைக்கி நடக்குது. அன்றைக்கெல்லாம் சண்டை போடுறதுக்கான போட்டி நடந்தது. இன்றைக்கி அன்பு செலுத்துவதற்கான போட்டி, உன்னை நேசிப்பதற்கான போட்டி, பிறரை நேசிப்பதற்கான போட்டி இப்போ நடக்க போகுது. அப்போ என்ன ஆகுதுன்னா நமக்கு இராணுவமே தேவையில்லை. ஒரு போருங்கிற ஒரு நடைமுறையே நமக்கு தேவையில்லை. ஒரு அமைதியாக வாழலாம், ஒரு மகிழ்ச்சியாக வாழலாம், ஆரோக்கியமாக வாழலாம், ஒழுக்கமாக கட்டுப்பாடோடு வாழலாம். ஏன்னா இன்றைக்கி போருங்கிறது வந்து எப்போ வேணாலும் நமக்கு சண்டை வரும், சாவு வரும். அப்படின்னா நாம் ஏன் கட்டுப்பாடோடு இருக்கணும், நாம் ஏன் ஒழுக்கமாக இருக்கணும்? எப்போ வேணாலும் நமக்கு சாவு வரும்னா இந்த வாழ்க்கையை நம்ம அனுபவிச்சிடணும், அதுக்குள்ளே நம்ம வாழ்க்கையை அனுபவிச்சிடணும் அப்படிங்கிற எண்ணம் தான் வரும். அந்த காலத்தில் போர் வீரர்கள்லாம் ஒழுக்கமாகவே இருந்திருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு எப்போ வேணாலும் மரணம் வரும் அப்படிங்கும்போது அவங்க ஒழுக்கமாகவே இருக்க மாட்டாங்க. பிறரை நேசிக்கவே மாட்டாங்க. பிறரை நேசிக்கிறனால என்ன ஆக போகுது? நம்ம சாக போகிறோம், எப்போ வேணாலும் நமக்கு சாவு வரும். அதனால் சண்டைங்கிறதே போருங்கிறதே பிறரை நேசிப்பதற்கான ஒரு வழிமுறையாக அது இல்லை, பிறரை அழிப்பதற்கான வழிமுறை தான். அதனால் பிறரை எந்த வகையில் டிஸ்டர்ப் பண்ணுறது, இடையூறு செய்வதற்கான ஒரு வழிமுறை. அதனால் அந்த காலத்தில் நேசிப்பதற்கான அறிவுலாம் அவங்க வளர்த்துக்க மாட்டாங்க. பிறரை எப்படி அன்பு செலுத்துறது, பாசமாக இருக்கிறது, காதலிப்பது, அந்த மாதிரியான அறிவு வளர்த்துக்க மாட்டாங்க. அது வந்து அவர்கள் எப்போ வேணாலும் நமக்கு போரிடுவதற்கு நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் புறப்பட்டு போகணும், அதனால் சண்டை போடுவதற்கு நம்ம எப்போவுமே தயாராக இருக்கணும், உக்கரமாக இருக்கணும், நம்முடைய குணம் வந்து வன்முறை உணர்ச்சியாக நமக்கு அதிகமாக இருக்கணும், ஒரு அன்பை விரும்பக்கூடாது, நேசிக்க ஆரம்பிச்சிட்டோன்னா பிற உயிர்களை கொல்ல முடியாது, போர்னு வரும்போது மனிதர்களை கொல்ல வேண்டும், பிறரை குத்த வேண்டும், கொல்ல வேண்டும், கொலை செய்ய வேண்டும், கழுத்தை துண்டா வெட்டணும், கையை வெட்டணும், காலை வெட்டணும் போர்னு வரும்போது. அப்போ பிறரை நேசிப்பதற்காக நம்ம எந்த பயிற்சியும் எடுக்கக்கூடாது, பிறரை அழிப்பதற்கான பயிற்சி தான் நம்ம எடுக்கணும். அதனால் பிறரை அடிமைப்படுத்துவதற்கான அந்த காலத்தில் போரிடுகிற காலத்தில் பெண்களை நல்லா அடிமைப்படுத்தும் போது அவங்களுக்கு வந்து இந்த அன்புங்கிறதே இல்லாமல் போயிடும். பெண்களை நேசிக்க பழகிட்டால் போரிடுவதற்கு அவன் இப்போ தகுதியானவனாக இல்லாமல் போய்விடுவான். இந்த மாதிரி அந்த காலங்கிறது. அப்போ இன்றைக்கி வந்து மனிதர்கள் ஒருவர் நேசிக்க பழகிட்டாங்க. இப்போ உரிமையோடு சண்டை போட பழகிட்டார். ஒரு சண்டைங்கிறது இப்படி தான் போடணும், எப்படி சண்டை போட வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டார்கள், எப்படி சண்டை போடக்கூடாது என்பதையும் கற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கி உரிமையோடு சண்டை போடுவது என்பது நமக்கு ஒரு தேவை. டெய்லி நமக்கு சண்டை போடணும் அப்படின்னா அதை உரிமையானவங்ககிட்ட உரிமையோடு போட வேண்டும். ஒரு சண்டைக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது. அப்போ உரிமையானவங்ககிட்ட நம்ம உரிமையோடு அதை போட வேண்டும் அப்படிங்கிறத இப்போ கற்றுக்கிட்டாங்க. அதில் ஒரு பாதுகாப்பு இருக்கும், ஒரு மரியாதை இருக்கும். உரிமையோடு நம்மக்கிட்ட யாருக்கிட்ட நமக்கு உரிமை இருக்கோ அவங்ககிட்ட நம்ம சண்டை போடும்போது நமக்கு பெருமையாகவும் இருக்கும், அதில் ஒரு மரியாதை இருக்குது. அப்போ உரிமை இல்லாதவங்ககிட்ட போய் சண்டை போட்டால் அது வந்து அநாகரிகம். இந்த மாதிரியான மக்கள் வந்து இப்போ இப்படி உண்மைகளை கண்டுபிடிக்கிறதுனால மக்கள் இன்றைக்கி வந்து போரிட வேண்டிய அவசியம் இல்லை, சும்மா இருக்க கற்றுக்குறாங்க. எல்லாம் போர்னா அதுக்குன்னு நீ பயிற்சி எடுக்கணும், எப்போ பார்த்தாலும் வாள் சண்டை கத்தி சண்டை எல்லாம் போட்டுக்கிட்டே இருக்கணும், எவ்வளோ நேரம் வேஸ்ட்டாக போச்சு. அப்போ இன்றைக்கி வந்து போரிட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கும்போது போரிடுவது சார்ந்த நிறைய நேரத்தை நம்ம தேவையில்லாமல் செலவழிச்சிக்கிட்டு இருந்த அந்த நேரமெல்லாம் நமக்கு இப்போ மிச்சமாயிடுச்சு. இப்படி மக்கள் வந்து இப்போ வந்து சும்மா இருக்க பழகுறாங்க. எப்படி போரிடுவதற்காக செய்ய வேண்டிய வேலையெல்லாம் விட்டுட்டு இப்போ சும்மா இருக்க பழகுறாங்க. சும்மா இருக்க பழகும்போது தான் முன்னாடி சும்மா இருக்க முடியல. கடந்த காலங்களில் ஏதாவது சண்டை பிரச்சனைன்னு ஏதாவது வந்துடும். அதனால் மனிதர்களால் சும்மா இருக்க முடியல. இன்றைக்கி சும்மா இருக்க பழகிட்டாங்க. சண்டை போடாமல் போரிடாமல் இருப்பதை விட இப்போ சும்மா இருக்கலாம்,
சும்மா இருக்கிற நல்லா எப்போ பொழுதுபோக்காக நல்லா பேசுகிறது அந்த மாதிரியான விஷயங்கள். அது மாதிரி உணவு சார்ந்து முன்னாடிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. இந்த நெல் கோதுமை அதை இடித்து புரைச்சி கல் நீக்கிறது உமி நீக்கிறது அதை அவிச்சு காய வச்சு இப்படி நிறைய கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அது தேவையில்லை. அதனால் எந்த ஆரோக்கியமும் கிடையாது. இவ்வளோ கஷ்டப்பட்டோம், எந்த ஆரோக்கியமும் நமக்கு கிடச்சிதா? நோய் தான் வந்துச்சு. அப்போது காய்கறிகள் பழங்கள் கீரைகள் பறிச்சா சாப்பிட்டா முடிஞ்சு போச்சு. அப்போ நம்ம சும்மா இருக்கலாம். இந்த நெல்லெல்லாம் அறுவடை பண்ணி குத்தி ஊமி நீக்கி வேக வச்சு அவிச்சு காய வச்சு அதை உரலில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு புடச்சி அப்போ அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அந்த கஷ்டம் இப்போ இல்லை. நமக்கு சும்மா இருக்கலாம். நம்ம உடம்போடு நம்ம நேசிக்கிறோம். நம்ம உடம்பை நம்ம நேசிப்பதற்கு காய்கறிகள் பழங்கள் கீரைகளை சாப்பிட்டா நமக்கு நோய் வராது. நெல் கோதுமைக்காக நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு அறுவடை பண்ணி காய வச்சு வேக வச்சு அவிச்சு அதை அவ்வளோ கஷ்டப்பட்டோம். கடைசி நோய் தான் வந்துச்சு. அப்போ இன்றைக்கி காய்கறிகள் நம்ம சும்மா இருக்கிறது மூலமாக நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்குது. சும்மா இருப்பதன் மூலமாக சும்மா இருக்கணும்னு நினைக்கும் போது நமக்கு நிறைய நன்மைகள். ரொம்ப கஷ்டப்படும் போது தான் நிறைய ஆபத்து வருது. போரிடுவதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதுக்காக நிறைய பயிற்சி எடுக்கணும். நிறைய ஆபத்துகள், கையை வெட்டி விடுவாங்க, காலை வெட்டி விடுவாங்க, குடும்பமே நாசமாக போயிடும். ஆனால் இன்றைக்கி நம்ம சும்மா இருக்கணும்னு நினைக்கும் போது தான் போரிடுவதெல்லாம் தேவையில்லை. புதிய வாழ்க்கை முறை நம்ம கண்ணுக்கு தெரியுது. பிறரை நேசிப்பதற்கான வழிகள் நமக்கு தெரியுது. அந்த மாதிரி அப்போது இது மாதிரி நம்ம உணவு முறையில் நமக்கு மாற்றம்லாம் ஏற்படுது. அப்போ ஒரு கல்யாணமாக சும்மா இருக்க இப்போ பழகிட்டாங்க. இப்போ ஒரு கல்யாணங்கிறதுக்காக 2-3 நாளாக ஒரு கல்யாண வீட்டுக்காரங்களும் சொந்தக்காரங்களும் கடந்து வேலை பார்த்த காலம் அந்த காலம். இன்றைக்கி சும்மா இருக்க பழகிட்டாங்க. கல்யாணமாக போகிறோமா வந்தோமா சாப்பிட்டோமா பார்த்தோமா மொய்க்க வர கொடுத்தோமா வந்துட்டோமா. அப்போ இதில் ஒரு சும்மா இருக்க அவங்க பழகிறாங்க. நாளைக்கே இந்த இயந்திர அறிவியலும் 2040 அப்புறம் செயலிழக்கும்போது மீண்டும் மனிதர்கள் கஷ்டப்பட ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இந்த மாதிரி சும்மா இருக்க பழகிட்டாங்க. ஒரு கல்யாணத்தையே இவங்க நாளைக்கு இயந்திர அறிவியலும் செயலிழக்கும் போது 2040 ஒன்று கல்யாண மண்டபம் மின்சாரம் எதுவுமே இருக்காது, போக்குவரத்து வாகனங்கள் எதுவுமே இருக்காது. அப்படிங்கும்போது இதே மாதிரி தான் ஒரு கல்யாணமாக சும்மா போகிறோம் வாழ்த்துறோம் வரோம், அவ்வளோதான். பக்கத்து வீட்டில் அந்த மாதிரி எளிமையாக ஒரு திருமணத்தை நடத்தி முடித்து விடுவார்கள். திரும்பவும் பழைய மாதிரி கஷ்டப்படுறது. கல்யாண மண்டபம் இல்லையா, திரும்பவும் பந்தகால் நடு, எல்லாத்தையும் பத்திரிக்கை கொடு, எல்லோரும் வாங்க, 2-3 நாள் உட்காந்து அந்த கல்யாண வீட்டு வேலைகள்லாம் பாருங்கள், சொந்த பந்தங்கள் எல்லாம். அந்த மாதிரி வாழ்க்கைக்கு திரும்ப போக மாட்டாங்க. சும்மா இருக்க இப்போ மக்கள் பழகிட்டாங்க. இப்போ மிக்சி கிரைண்டர்லாம் 2040 அப்புறம் வேலை செய்யுது. திரும்பவும் அவங்க அம்மியில் அரைச்சி திரும்பவும் ஆட்டு உரலில் அரைச்சி கஷ்டப்படுவாங்களா? மாட்டாங்க. ஏன்னா சும்மா இருக்க பழகிட்டாங்க. சும்மா இருப்பதில் நிறைய ஆரோக்கியம் இருக்குது, நன்மைகளும் இருக்குது. கொஞ்சம் சும்மா எளிதாக வேலைகளை செய்ய பழகிட்டாங்க. சும்மான்ட்டு இல்லை, எளிதான வேலைகளை செய்ய பழகிட்டாங்க. அதில் ஆரோக்கியம் கிடைக்குது. இப்படி இதனால் மக்கள் இந்த மாற்றமெல்லாம் நமக்கு நன்மை தான் தருகிறது. இயந்திர அறிவியல் உலகம் நம்மை சும்மா இருப்பதற்கும் எளிதாக வாழ்வதற்கும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த இயந்திர கண்டுபிடிப்புகள் நம்மை சும்மா இருப்பதற்கும் எளிதாக வாழ்வதற்கும் கற்றுக் கொடுக்கின்றன. இந்த கிரைண்டர் நமக்கு எதை கற்றுக் கொடுக்குன்னா, மனிதர்கள் செய்து கொண்டிருந்த வேலைகளை நான் செய்கிறேன், கிரைண்டர் ஆகிய நான் செய்கிறேன், நீங்கள் சும்மா இருங்கள். மிக்சி எதை கற்றுக் கொடுக்குதுன்னா, மிக்சி ஆகிய நான் உங்கள் வேலையை நான் செய்கிறேன், நீங்கள் சும்மா இருங்கள், உங்களுக்கு நான் ஓய்வு தருகிறேன், விடுதலை தருகிறேன் அப்படின்ட்டு இதெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. இந்த இயந்திரங்கள் கண்டுபிடிப்புகள் நமக்கு கற்றுக் கொடுக்குது. சும்மாவே இருந்து பழகிட்டோமா, நாளைக்கு இந்த இயந்திரங்கள் கிரைண்டர் மிக்சி இல்லைன்னா கூட மக்கள் சும்மாவே இருந்து பழகிட்டாங்க பாருங்கள். அந்த பழக்கத்தை விட மாட்டாங்க. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவோம், உணவே மாற்றுவாங்க. அப்படியே கொய்யாப்பழம், ஆப்பிள் பழம், அன்னாசி பழம் பறிக்கிறோமா சாப்பிட்றோமா முடிஞ்சு போச்சு, வெண்டைக்காவா பறிச்சோமா சாப்பிடாமா முடிஞ்சு போச்சு. இப்படி சும்மாவே இருக்க எளிதான வேலைகளை செய்வதற்கு பழகி விடுவார்கள். அதை விட மாட்டாங்க. அதில் நன்மை இருக்குது. நிறைய நேரம் மிச்சமாகும். மிச்சமான நேரத்தில் உட்காந்து கதை பேசலாம், விளையாடலாம், ஆடலாம், பாடலாம், இந்த மாதிரி.